எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 2024ஆம் ஆண்டு நடத்தின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் மொத்தம் ஒரு 27 கேள்வி வரை இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கூட சேர்ந்து நீங்களும் அந்த வீடியோவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எங்கூட சேர்ந்து நீங்களும் அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சைடு பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அழகு, செல்வம், மிகுதி, பெரும் பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது வரும்? பொக்கிஷம் அப்படின்னா என்னது? செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. இப்போ ஆன்சர் 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுட்டு விடை, நேர்விடை, மறை விடை, ஏவல் விடைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் எது வரும்? என்ன அப்படின்னா மறை விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறை விடை. மூணாவது கேள்வி பாருங்கள். விடை வகையை தேர்ந்தெழுது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். நேர்விடை, மறைவிடை, ஏவல் விடை, இன மொழி விடைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? ஆப்ஷன் டி, இன மொழி விடை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது இன மொழி விடை. நான்காவது கேள்வி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம் அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அறிவியல், கலையியல், இதழியல், தொல்லியல்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? இதழியல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். கேள்வி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. மீடியா அப்படின்னா அதுக்கு எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஊடகம், வானொலி, தொலைக்காட்சி, இணையம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? ஊடகம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆறாவது கேள்வி. உவமை தொடர் உணர்த்தும் பொருட்களை பொறுத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணச்சு தவளை போல. இந்த பக்கம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. கடமை, தவறுதல், அறியாமை, பரவிய புகழ், மனமொன்றிய துணை. என்ன ஆன்சர் எது வரும்? குன்றில் இட்ட விளக்கு போல அப்படின்னா பரவிய புகழ்னு அர்த்தம். வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை, தவறுதல். உடலும் உயரும் போல அப்படின்னா மனமொன்றிய துணை. கிணச்சு தவளை போல அப்படின்னா அறியாமை. அப்போ ஆன்சர் பி, 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரி. இதில் குன்றிலிட்ட விளக்கு அப்படின்னா பரவிய புகழ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். குடத்தில் இட்ட விளக்கு அப்படின்னா பயனின்மை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதே பார்த்து வச்சுக்கிடுங்க. கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன் வினை தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகமது நேற்று வந்தான், அப்பா நேற்று வருவித்தார், பூக்களை பறிக்காதீர், எவ்வளவு உயரமான மரம். இதில் எது தன் வினை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அகமது நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் என்னது? தன் வினை தொடர். எட்டாவது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் பி, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் சரி. ஒன்பதாவது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில்,
குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? தமிழன் உண்டா குறள் இன்பத்தில் திளைக்காத? உண்டா தமிழன் திளைக்காத குறள் இன்பத்தில்? இதில் எது சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படிங்கிறது தான் சரி. 10வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது சரியாக வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு என்ன வரணும்? அப்படிங்கிறது தான் வரணும். அதனோட அடிப்படையில் இது கண்டிப்பாக வராது. அடுத்து பாருங்கள், இந்த 2ல் இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று. ஃபஸ்ட் நமக்கு எந்த ல வரும்? இல்லைல்ல, ல கடைசியாக தான் இன்னும் வரும். அடுத்து ஆ, அடுத்து ஆ. ஆப்ஷன் சிங்கிறது தான் சரி. 11வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டோற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் வினைமுற்று. சென்று சென்றார், கான் கண்டேன், கேட்டார், பயின் பயின்றாள். ஸோ இதில் ஆப்ஷன் பி மட்டும் சரி. சென்றார் அப்படிங்கிறவுடைய வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா செல். கேட்டார் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா கேள். பயின்றாள் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா பயில். பன்னிரெண்டாவது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்க. வேர்ச்சொல் வினைமுற்று. இதில் பாருங்கள், நட நடக்கிறது, உண்ட உண்கிறேன், பேசி பேசினால், போன போனான். இதில் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நட நடக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சொல்குரியது. உண்கிறேன் அப்படிங்கிறோடைய வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா உண் அப்படிங்கிறது வரும். பேசினால் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா பேசு அப்படின்னு வரும். போனான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா போ அப்படின்னு வரும். 13வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டோற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. வா வருக, தீர் தீர்த்தோன், வீழ்ந்த வீழ்ந்தனல், உரை உரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி, வீழ்ந்த வீழ்ந்தனல் அப்படிங்கிறது தான் தவறான வேர்ச்சொல் இணை. வருகங்கிறதுடைய வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா வாதான். தீர்த்தோன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் தீர். உரைத்தது அப்படிங்கிறோடைய வேர்ச்சொல் உரை. வீழ்ந்தனல் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரணும் அப்படின்னா வீல் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இதில் வீழ்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீழ்ந்தங்கிறது வந்து என்னது அப்படின்னா பெயரெச்ச விகுதி. 14வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. சரியான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ட்ரஸ்ட்டு, வாலண்டியர், சோசியல் ஒர்க்கர், ஸ்கவுட் அண்ட் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சாரண சாரணியர், தன்னார்வலர், அறக்கட்டளை, சமூக பணியாளர்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை. இதில் எது சரியான இணை? வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படிங்கிறது தான் நமக்கு சரி. இப்போ இதில் மற்றதில் என்ன வரும் அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர். 15 கலைச்சொல் அறிதல் பொறுத்துக. கோனிக்கல் ஸ்டோன், மிசைல், காம்பினேஷன், ட்ரெஷரி, புணர்ச்சி, குமிழிக்கல், கருவூலம், ஏவுகணை. இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல், மிசைல் அப்படின்னா ஏவுகணை, காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ஆப்ஷன் ஏ சரி. 16வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸ்ட்ரோம், சீ பிரீஸ், டெம்பஸ்ட், லேண்ட் பிரீஸ். இந்த பக்கம் காற்று, சுழல் காற்று, சூறாவளி, நிலக்காற்று. இதில் எது இணையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. இந்த ஸ்ட்ரோம் அப்படின்னா என்னதுன்னா சூறாவளி, சீ பிரீஸ் அப்படிங்கிறது கடல் காற்றுன்னு வரும், டெம்பஸ்ட்
அப்படின்னா 17வது கேள்வி பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. 7 மின்விசிறிகள் உள்ளன, தங்க கட்டிகள் உள்ளனவா, அதிகாரிகள் உத்தரவு போட்டனர், எழுதுகோள்கள் வாங்கி வா. இதில் பிறமொழி கலந்த தொடரை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படிங்கிறது தான் என்னது பிறமொழி கலந்த தொடர். இல்லை இந்த உத்தரவுங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஆணைன்னு வரும். 18வது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக. கவை, கொப்பு, போத்து, சண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. எது வரும் அப்படின்னா சண்டு அப்படிங்கிறது தான் வரும். கவை, போத்து, கொப்பு அப்படின்லாம் என்ன வரும்னா மரத்தினுடைய ஒவ்வொரு பாகங்களை குறிக்கக்கூடியது. இதில் சண்டு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பதறாய் போன மிளகாயை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சண்டு இல்லைன்னா சொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. 19வது கேள்வி சோம்பல். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பாருங்க அழிவு, சுறுசுறுப்பு, துன்பம், சோகம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? சோம்பல், சுறுசுறுப்பு. சோம்பலுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. 20வது கேள்வி பாருங்கள் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதில் என்ன வரும்? இல்லை எது சரியாக வரும்? மறைந்த. ஆப்ஷன் சி. 21 அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள் தெளிவு, விலகு, முறையிடல், சோர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வரும்? அணுகு அப்படின்னா என்னது? விலகு அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான எதிர்ச்சொல். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. தோரணம் ப்ளஸ் மேடை, தோரண ப்ளஸ் மேடை, தோரணம் கூட்டல் ஓடை, தோரணம் கூட்டல் ஓடைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. உலக அறிவை நாம் பெறுவதற்கும் பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது? ஆப்ஷன் சி நூலகம். இருபத்தி 4வது கேள்வி பாருங்க. கிராமங்களில் இயங்கும் நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். 25வது கேள்வி சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இதில் எது வரும்? 2வது பெரிய நூலகமா, 4வது பெரிய நூலகமா, 3வது பெரிய நூலகமா, 5வது பெரிய நூலகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2வது பெரிய நூலகம். இதுவரை நம்ம 26 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் நம்ம இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகள் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.